ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் கடைசி நாளாக வரக்கூடிய 31ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அதிரடியான பௌர்ணமியானது வருகிறது. இந்த பௌர்ணமியுடைய தாக்கத்தால் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படுங்க. அதாவது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி மாற்றமானது பல்வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் கடைசி கட்டத்தில் குரு பயிற்சியும் இந்த காலகட்டத்தில் நடக்குதுங்க. ஸோ இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய மாற்றத்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பௌர்ணமி நாளானது வைகாசி 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது. இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு பௌர்ணமி நாள் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. இந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் என்ன வேண்டுதலை வைத்தாலும் கண்டிப்பாக நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்கள் மனது ஏதாவது ஆசைகள் இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கணுன்ற எண்ணங்கள் இருந்தாலும் சரிங்க, கண்டிப்பாக இந்த மாதிரி ஆசைகள் உங்களுக்கு இருந்தால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டுமே பௌர்ணமி நாளில் நீங்கள் செய்து வரலாம். இந்த ஒரு பரிகாரத்தையும் இந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் செய்து வரும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நினைத்தது நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். 100% பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். 100% இதில் நம்பிக்கை வைத்து நீங்கள் செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் நடக்குங்க. ஸோ இந்த வைகாசி பௌர்ணமி நாளிலிருந்து எந்தெந்த ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படின்னு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12 ராசினியர்களுக்கும் நம்ம பார்க்கலாம். அந்த 12 ராசியில் இன்று நம்ம மேச ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். முதல்ல வைகாசி பௌர்ணமி நாளில் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அமாவாசை இந்த 2 நாட்களுமே பிரபஞ்ச பேராற்றல் மிகுந்த நாட்களாக பார்க்கப்படுகிறது. அதிலும் பார்த்தீங்கன்னா சிறப்பு மிகுந்த மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அதிக அளவில் பலன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில வைகாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியானது கண்டிப்பா மிகுந்த ஒரு பலன் பெற்ற மாதமாகவே நம்ம பார்க்கலாம். இந்த நாளில் எந்த முறையில் நீங்கள் வேண்டுதல் வைத்தாலுமே கண்டிப்பாக அது இரட்டிப்பாக உங்களுக்கு பலனை பெற்று தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமி என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே நம்ம கருதலாம். அதிலும் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு கூடுதல் சிறப்பு இருக்கிறது அப்படின்னு. அதே போல எப்பொழுதுமே விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்றாக சேர்ந்து வருவது தான் இந்த வைகாசி பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வைகாசி விசாகம் அப்படின்னு நம்ம வழிபாடு செய்வோங்க. ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் முடிந்த பிறகுதான் பௌர்ணமி திதியானது தொடங்குகிறது. இதனால பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த நாளில் எந்த முறையில் நம்முடைய வேண்டுதலை வைத்தாலும் பிரபஞ்சம் அந்த வேண்டுதலை நிறைவேற்றும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. பௌர்ணமி தினத்தன்று காலையில எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூச்சி அறையில ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி வெள்ளை நிற திரையை போட்டு நீங்க தீபம் ஏற்றணுங்க. இதன் பிறகு இந்த தீபம் அன்று முழுவதுமே எரிவது போல நீங்க பார்த்து கொள்ளணும். இதே போல நம்முடைய வீட்டு சமையல் அறையிலும் பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டின் வடமேற்கு பகுதியிலுமே நெய் தீபத்தை ஏற்றி வைக்கணும். இந்த 2 தீபங்களும் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை முழுமையாக 1 மணி நேரம் எரிய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொண்டு செய்திடுங்க. அடுத்ததாக அன்றைய தினத்தில் நாம் அணியக்கூடிய ஆடை என்பது வெண்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஆடையாக இருப்பது சிறப்புங்க. ஏனென்றால் பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் சந்திர பகவானின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தினமாகவே பார்க்கப்படுகிறது. சந்திர பகவானுக்குரிய நிறமாக பார்க்கும் பொழுது வெள்ளை நிறம் ரொம்பவே சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். இதனால அன்றைய தினத்தில் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பின்பற்றலாம். காலையில் இந்த தீபங்களை ஏற்றி வைத்த பிறகு ஒரு பிரியாணி இலையை எடுத்து அதில் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதல் நிறைவேறி விட்டதாக எழுதி முழு மனதோடு வழிபாடு நீங்க செய்யணும். வழிபாடு செய்துவிட்டு அந்த பிரியாணி இலையை சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக நீங்க வைத்து விட வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். இதோடு மட்டுமல்லாமல் அன்றைய தினத்தில் நம்மால் இயலும் பட்சத்தில் வறுமையில இருக்கக்கூடிய நேயர்களுக்கு தயிர் சாதம் போன்றவற்றை நீங்க தானமாக கொடுக்கலாம். இப்படி தருவதன் மூலம் சந்திர பகவானின் அருளை உங்களால் எளிதாக பெற முடியும்.
அன்றைய தினம் குல தெய்வ வழிபாட்டை மறவாமல் மேற்கொள்ளுங்க. குல தெய்வத்துடைய அருளும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த பிரியாணி இலை பார்த்தீங்கன்னா நீங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த இலையை இந்த பரிகாரத்திற்கு நீங்க கண்டிப்பா பயன்படுத்தி கொள்ளலாங்க. ஸோ இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிந்திருப்பீங்க. இந்த பௌர்ணமி நாளிலிருந்து மேசராசி நேயர்களுக்கு என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நாம இப்போ பார்க்கலாம். மேசராசி நேயர்களிடம் பொருளாதாரம் இல்லாவிட்டாலும் மற்றவர்களுக்கு சிறந்த ஆறுதல் கூறுவதில் ஊக்கப்படுத்துவதில் ஒரு சிறந்த நபராக அவங்க இருப்பாங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் நெருக்கடி தந்த அதிகாரிகள் மாறலாம். வேலை சுமை அதிகாரத்தாலும் சக ஊழியர்களின் ஆதரவால் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி உணவு மருந்து வாகன உதிரி பாகங்களால் லாபம் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சொந்த தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இணையதளம் வழியாக நிறைய ஆர்டர்கள் உங்களுக்கு வந்து சேரலாங்க. ஸோ இது உங்களுக்கான ஒரு காலகட்டமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். குடும்ப தலைவர்களுக்கு நீண்ட நாட்களாக சந்திக்க வேண்டும் என்று நினைத்திருந்த நண்பர் உறவினர்களை சந்தித்து மகிழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. தம்பதியர் இடையே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா பொறுமையும் நம்பிக்கையும் அவசியமாகவே தேவைப்படும். இதனால பார்த்தீங்கன்னா தங்களுக்குள் பிரபலங்களால் பண உதவி கூட கிடைக்குங்க. ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கான ஒரு காலகட்டமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல்ல உஷ்ணம் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இதனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பார்த்து கொள்வது அவசியம். இதனால இந்த காலகட்டத்தில் இளநீர் நீர் ஆகாரம் போன்றவர்களை நீங்க உட்கொள்வது அவசியம். மாணவர்களுக்கு அரசு தேர்வு அப்படின்னு சொல்லும் போது இதுல பய உணர்வு கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்கும். அரசு தேர்வு என்பதால் பய உணர்வு ஏற்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்க நிச்சயமா மாற்றிக்கொள்வது அவசியம். நன்கு படித்திருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல் நலம் சிறப்படையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறது. ஸோ இந்த பௌர்ணமி நாளுக்கு பிறகு மேசராசினியர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் முக்கியமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த வீடியோ மூலம் நீங்கள் தெரிந்திருப்பீங்க. இது போலவே இந்த பௌர்ணமி நாளில் எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவானை வழிபடுவது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் மறக்காமல் தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. மறக்காமல் சந்திர பகவானுக்குரிய நாளில் இந்த பரிகாரங்களை நிச்சயமா நீங்க செய்து வந்தீங்கன்னா உங்க வாழ்வில் நீங்க நினைத்த விஷயம் கண்டிப்பா நிறைவேறும் அப்படிங்கறத நம்ம உறுதியாகவும் முழு நம்பிக்கையாகவும் சொல்லலாங்க. ஸோ முடிந்த அளவுக்கு இந்த பரிகாரங்களை கண்டிப்பா நீங்க செய்திடுங்க. எளிமையான முறையில் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான பரிகாரமாகவே இந்த பரிகாரம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மேசம் ராசினியர்களுக்கு பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு, இந்த பௌர்ணமி நாளில் என்ன பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிந்திருப்பீங்க. மேலும் இதுபோல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.